உயிர் உள்ளவர்களை விட மரணித்தவர்கள் துஆவிற்கு அதிகமாக எதிர்பார்க்கின்றார்களா? ஆனால் எதிர்பார்க்குறாங்க. உயிர் உள்ளவர்கள் பார்ப்பதை போல மரணித்தவர்களும் தங்களுடைய வாரிசுதார்களில் இருந்து, தங்களுடைய சொந்த பந்தங்களில் இருந்து, அவர்களுடைய தெரிந்தவர்கள், உடன் பிறந்தவர்களிடம் இருந்து எதனா ஒரு துஆ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு ஹதீஸில் வருதுன்னா, ஒருவன் காற்றாற்று வெள்ளத்தில் அல்லது தண்ணியில் முழுகக்கூடிய நேரத்தில் அவன் கை அசைத்து சொல்லுவான் இல்லை, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. அந்த நேரத்தில் யாருன்னா சின்ன ஒரு குச்சி போட்டாலும் அதில் தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பானா இல்லையா? அதே போல தான் மரணித்தவர்களும் என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எதனா துஆ அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஏங்கி கொண்டிருப்பார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நிலைகளே, உயிர் உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையைப் போல மரணித்த பிறகும் மரணித்தவர்களுக்கும் கடமைகள் இருக்கின்றது. அது